ஹலோ நேசா, முழு கோழியை மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு பயங்கரமாக பசியாக இருக்கு, நான் ஆர்டர் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணிடலாம். ஹலோ மேடம், நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்தாகணும். ஊருக்குள்ளே எலும்பு கூடு புகுந்துருச்சு. கொஞ்சம் அவசரப்படாத மகனே, இப்போ வந்துடுறேன். நான் கோழியை வறுக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கேயோ போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் ஃபயர் இருக்க. ஊருக்கு வந்திருக்க எலும்பு கூடே இதான். நெசோட அம்மா ஏர்லே பறந்து வந்து எலும்பு கூட்டு மண்டையிலே 2 உத அடிச்ச அடியில் சுக்குநூறா உடஞ்சி போச்சு. முழு கோழியை ஃபயர் பண்ண சொன்னா வீட்டையே கொளுத்தி விட்டுட்டான். வீடும் கருகி போச்சு, முழு கோழியும் கருகி போச்சு. டே மகனே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. என்னதான் நம்மகிட்ட பவர் இருந்தாலும் அம்மாவோட பாசத்துக்கு முன்னால ஒண்ணு இல்ல. சோ நைஸ், சோ கியூட். அம்மா லைட்டா பசி எடுக்குமா எனக்கு. அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம். நாங்க ஆர்டர் பண்ணி உனக்காக பக்கெட் சிக்கன் கொண்டு வந்திருக்கோம். 1-2 பக்கெட் இல்ல, எக்கச்சக்க பக்கெட் கொண்டு வந்திருக்கோம். புறா வெடிய தாறு மாறு தக்காளி சோறு. உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா இல்ல ஃபிஷ் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லதே பண்ணா நல்லதே நடக்கும், அதான் கதையோட கருத்தே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.